குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம க்ளவுட்ஸ் வரைய போகிறோம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் போடுற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு லைட்டாக போடுங்க, ஏன்னா இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். செகண்ட் லைன் ஃபஸ்ட்டு லைனோட ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் கம்மியாக. தேர்ட் லைன் செகண்ட் ஸ்பேஸை விட கொஞ்சம் கம்மியாக. ஃபோர்த் லைன் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக. ஃபிஃப்த் லைன் அதை விட ரொம்ப கம்மியாக. ஓகேவா? இதை நம்ம அப்புறமா எரேஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இதை நம்ம கைட்லைனாக வச்சு இப்போ க்ளவுட்ஸ் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளவுட் எப்படின்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி அதை ஃபில் பண்ணுற மாதிரி வரையணும். க்ளவுட்ஸுக்கு செமி சர்க்கிள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் சைஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சேம் சைஸ் யூஸ் பண்ணால் யூனிஃபார்மாக இருக்கும், க்ளவுட்ஸ் யூனிஃபார்மாக இருக்காதுல்ல. அதனால் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ், சின்னது பெருசு, சின்னது பெருசு. லாஸ்ட்டாக இப்படி லைட்டாக அப்படியே வேவி லைனாக, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வேவியாக ஃப்ளஃபியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இதை போட்டுட்டு நீ கீழே கொஞ்சம் ஃப்ளஃபியாக போட்டு, இங்கேயும் கூட கொஞ்சம் சின்ன சர்க்கிள், பெருசு, சின்னது அப்படியே கொண்டு வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் லைன், இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே அதை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வரைய போகிறோம். இதில் ஒரு 2 க்ளவுட்ஸ் வரைவோம். பெருசு, சின்னது. ஓகே, அதேமாரி சேம் இந்த சைட். எல்லா சைஸும் டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கணும். இங்கே மீதி மறைஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லைன், இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஃபோர்த் லைன் இந்த ஸ்பேஸ் கவர் பண்ணும். இங்கே ஒன்று வரைஞ்சிக்கலாம். கம்மி ஸ்பேஸாக இருந்தால் நமக்கு வெறும் லைன்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ ஃபோர்த் லைன் இது இன்னும் சின்னதாக, அப்போது நம்மளுக்கு வெறும் ஒரு லைன் மட்டும்தான் வரும். அங்கங்கே ஃப்ளஃபினஸ் வரும், அங்கங்கே ஃப்ளஃபி க்ளவுட்ஸ். மோஸ்ட்லி லைன் தான் தெரியும், இதுக்குள்ளே வேறு வரைய முடியாதுல்ல, அதனால். ஓகே, நம்ம ஏன் இப்படி வரைஞ்சிருக்கோன்னா, ஃபஸ்ட்டில் உள்ளது நமக்கு கிட்டக்க தெரிகிற க்ளவுட்ஸ். இது அப்படியே தூரமாக போக போக க்ளவுட்ஸ் வந்து இப்படி தான் நம்ம நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும். இப்போ நம்ம கலர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இந்த லைன்ஸ்லாம் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க, நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவாக இந்த க்ளவுட்ஸில் அங்கங்கே இப்படி எல்லாத்துக்கும் போட வேணாம், யூனிஃபார்மாக அங்கங்கே மட்டும் நம்ம போடுறோம். எங்கேயாவது கொஞ்சம் இல்லாட்டி யூனிஃபார்மாக இருக்கும் க்ளவுட்ஸ். அப்படி இருந்தால் நல்லா இருக்காது.
நல்லா லைட்டாக வரைங்க. ஏன்னா எரேஸ் பண்ணும்போது அப்புறம் எரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாரி, இங்கே நான் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு நான் ஏன் இப்படி போட்டேன்னு? இப்போ கீழே இப்போ க்ரீன் போட்டு பாருங்கள், இன்னும் நல்லா தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த க்ளவுடோட கான்செப்ட். இது மாதிரி நீங்களும் எக்ஸ்ட்ரா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கிட்ட தெரிகிற க்ளவுட்ஸ் பெருசாக இருக்கணும். கிட்ட தெரிகிற க்ளவுட்ஸ் பெருசாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்னது, அதை விட சின்னது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைனை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ரியல் க்ளவுட்ஸ் மாதிரி தெரியும். ஓகேவா? இனிமேல் இந்த மாதிரி க்ளவுட்ஸ் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பை பாய்.